இந்த காரை யாரிடமிருந்து திருடி கொண்டு வந்தீர்கள்? இது மிகவும் விலை உயர்ந்த கார் போல இருக்கிறது. இதன் உரிமையாளருக்கு தெரிந்தால் உங்களை அடித்து போலீசில் புகார் கொடுத்து விடுவார். தயவு செய்து நிறுத்துங்களப்பா. உங்களுக்காக எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. என் செல்ல மகளே, நீ கவலைப்படாதே. இந்த காரை நான் திருடவில்லை. என் முதலாளி எனக்கு பரிசாக கொடுத்தார். நாளை உன் அம்மாவின் பிறந்த நாளுக்கு இந்த காரை பரிசாக கொடுக்க நினைக்கிறேன். அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள். ஆனால் அப்பா, இந்த கார் மிகவும் பழையதாகவும் அழுகாகவும் இருக்கிறது. அம்மாவுக்கு வேறு நல்ல பரிசு கொடுங்கள். அப்போதுதான் அம்மா சந்தோஷப்படுவார். புதிய பரிசு வாங்கி கொடுத்திருப்பேன் மகளே. ஆனால் என்ன செய்வது? புதிய கார் வாங்கும் அளவுக்கு என்னிடம் பணம் இல்லை. அப்பா, அப்படியானால் நீங்கள் வேறு ஏதாவது வேலை செய்யலாமே. யூடியூபில் வீடியோ செய்வதால் எந்த பயனும் இல்லை. மக்கள் நடனமும் பாடலும் தான் விரும்பி பார்ப்பார்கள். கடின உழைப்பை யாரும் மதிப்பதில்லை. இல்லை மகளே, நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஏனென்றால் இன்று எங்கள் வீடியோவை பார்க்கும் அனைவரும் நல்ல மனம் கொண்டவர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் எங்களை போன்ற உழைப்பாளிகளின் வீடியோக்களை நிச்சயமாக பார்ப்பார்கள், லைக் செய்வார்கள், சப்ஸ்கிரைப் செய்வார்கள். பாருங்களப்பா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நல்ல மனம் கொண்டவர்கள் கண்டிப்பாக லைக் செய்வார்கள், சப்ஸ்கிரைப் செய்வார்கள், மேலும் ஒரு அழகான கமெண்ட்டையும் எழுதுவார்கள். வாவ் அப்பா, இந்த கார் இப்போது புதிது போல மாறிவிட்டதே.